I welcome you to learn English. நான் படித்தால் தேர்வில் தேர்ச்சி பெறுவேன். இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ். இங்கே வில் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இஃப் அப்படின்னா படித்தால், அந்த ஆல் அப்படிங்கிறதுக்கு இஃப் யூஸ் பண்ணுறோம். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, படிக்கிறதுக்கு ஸ்டடி. ஸோ இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ். நான் படித்தால் தேர்ச்சி பெறுவேன். இனிமே நடக்க போகுது, ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செகண்ட் இஃப் கண்டிஷன்னா என்னது, அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் இஃப் கண்டிஷனை இன்னும் நல்லா அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வில் வரணும், அதாவது ஃப்யூச்சர் டேர்ம் வரணும். அந்த ஐ வில் பாஸ் அதில் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ், இஃப் ஐ கோ ஐ வில் மீட். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் நடக்க இருக்கிற நிகழ்வு. அப்போ நடந்து முடிந்த நிகழ்வை செகண்ட் இஃப் கண்டிஷனில் சொல்லணும். செகண்ட் இஃப் கண்டிஷனில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இஃப் ஐ ஸ்டடீடு, பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு பாருங்கள். நம்ம அதில் என்ன பார்த்தோம், இஃப் ஐ ஸ்டடி அப்படின்னு தான் பார்த்தோம். இதில் இஃப் ஐ ஸ்டடீடுன்னு வந்துருச்சு பாஸ்ட் டென்ஸ். நான் படித்திருந்தால் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பேன். ஓகே, அந்த பெற்றிருப்பேன் அப்படின்றத எப்படி சொல்லணும்? இப்போ நான் படித்திருந்தால் அப்படிங்கிறத இஃப் ஐ ஸ்டடீடு, தேர்ச்சி பெற்றிருப்பேன் அப்படிங்கிறத ஐ வுட் பாஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் என்ன யூஸ் பண்ணோம், ஐ வில் பாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அந்த வில்லுடைய பாசன்ஸ் வுட்டு. ஸோ இஃப் ஐ ஸ்டடிட் ஐ வுட் பாஸ். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இனிமேல் நடக்க இருக்கிற நிகழ்வுக்கு யூஸ் பண்ணுறோம். நடந்து முடிஞ்சதை இந்த மாதிரி பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு செகண்ட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஒரே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இஃப் ஐ எக்ஸ்பிளைன் ஹீ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது ஃபஸ்ட்டு டைப். வில் வந்திருக்கா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸில் பாருங்கள், செகண்ட் இஃப் கண்டிஷன். இஃப் ஐ எக்ஸ்பிளைன்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ். இஃப் ஐ எக்ஸ்பிளைன்டு ஹீ வுட் அண்டர்ஸ்டாண்ட். இது செகண்ட் டைப். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங், நான் விளக்கம் கொடுத்தால் அவர் புரிந்து கொள்வார். ஓகே, இனிமே நான் விளக்கம் கொடுத்தேன்னா அவர் புரிஞ்சுக்கிடுவார். நான் விளக்கம் கொடுத்திருந்தால் அவர் புரிந்து கொண்டிருப்பார். இது நடந்து முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் இஃப் கண்டிஷன். ரெண்டு கண்டிஷன்ஸே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரெண்டு கண்டிஷன்ஸ்லையும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. கிராமர் மிஸ்டேக்லாம் வரும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ செல் பை, செல் அப்படின்னா விற்கிறது, பை அப்படின்னா வாங்குறது. நீங்கள் விற்றால் நான் வாங்குவேன், நீங்கள் விற்றிருந்தீங்கன்னா நான் வாங்கியிருந்திருப்பேன். இந்த ரெண்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன், இஃப் யூ செல் ஐ வில் பை. நீங்கள் விற்றிருந்தால், இது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ செகண்ட் இஃப் கண்டிஷன். இஃப் யூ சோல்டு ஐ வுட் பை. டூ அப்படின்னா செய்கிறது, ஸ்பீக் அப்படின்னா பேசுறது. நீங்கள் பயிற்சி செய்தால் நீங்கள் பேசுவீர்கள், நீங்கள் பயிற்சி செய்திருந்தால் நீங்கள் பேசியிருப்பீர்கள். ரெண்டு இஃப் கண்டிஷன்ஸ்லையும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு இருந்தால் ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். இஃப் யூ டூ ப்ராக்டிஸ் யூ வில் ஸ்பீக். இஃப் யூ டிட் ப்ராக்டிஸ், டூவோட பாசன்ஸ் டிட், யூ வுட் ஸ்பீக். சேவ், சேவ்னா சேர்க்கறது. பி சேஃப் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கிறது. நீங்கள் பணம் சேமித்தால் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் பணம் சேமித்திருந்தால் எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருந்திருக்கும். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். ஈஸியாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். இஃப் யூ சேவ் மணி இட் வில் பி சேவ் ஃபார் ஃபியூச்சர். இந்த ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதிர்காலத்திற்காக, ஃபார் ஃபியூச்சர். ஸோ நிறைய ரீடிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இஃப் யூ சேவ்ட் மணி இட் வுட் பி சேவ் ஃபார் ஃபியூச்சர். இது ரெண்டாவது இஃப் கண்டிஷன். வாண்ட் அப்படின்னா விருப்பம், வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. வாண்ட். கிவ் அப்படின்னா கொடுக்கறது. அந்த மாணவர்கள் விரும்பினால் அவர்கள் கொடுப்பார்கள், அந்த மாணவர்கள் விரும்பி இருந்தால் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். ரெண்டு இஃப் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணுங்கள். If the students want, they will give. If the students wanted, they would give. Second if condition.
ரொம்ப சிம்பிள். நம்ம கேஷுவலாக தமிழில் பேசுகிற வாக்கியங்களை தான் நம்ம இப்போ இங்கிலீஷில் சொல்லிகிட்ருக்கோம். டூ அப்படின்னா செய்கிறது, அப்ரிஷியேட் அப்படின்னா பாராட்டுறது. நீங்கள் சரியாக செய்தால் அவர் பாராட்டுவார், இது ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணுது. நீங்கள் சரியாக செய்திருந்தால் அவர் பாராட்டி இருப்பார், இது நடந்து முடிஞ்சதை ரெஃபர் பண்ணுது. இஃப் யூ டூ கரெக்ட்லி he will appreciate, இது நடக்க போகிறது. இஃப் யூ டூ கரெக்ட்லி he will appreciate. இஃப் யூ டிட் கரெக்ட்லி he would appreciate. நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் செய்யலை அப்படின்னு அர்த்தம். ரன் அப்படின்னா ஓடுறது, ரொம்ப ஈஸியான வேர்பு தான். கேட்ச் அப்படின்னா பிடிக்கிறது. அவர் ஓடினால் அந்த பேருந்தை பிடிப்பார். ஸோ இப்போ நடக்க போகுது, அவர் ஓடினா அந்த பேருந்தை பிடிப்பார். அதே மாதிரி அவர் ஓடி இருந்தால் அந்த பேருந்தை பிடித்திருப்பார், நடந்து முடிஞ்சிருச்சு. அவர் ஓடலைன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன், செகண்ட் சென்டென்ஸ் செகண்ட் இஃப் கண்டிஷன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் ஹீ ரன்ஸ், இந்த இடத்துல ரன் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகுது பாருங்கள். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய முக்கியமான ரூல் இது. அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் எது? ஹீ. ஓகே, அந்த அது வந்து சிங்குலர், ஒருமை. அப்போ ரன்ஸ் அப்படின்னு வருது. இதே இடத்துல தே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தே அப்படின்னா அவர்கள், பன்மை ஆயிடுது. அப்போ வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ரூல். இது எப்போவுமே மறக்கக்கூடாது. இஃப் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், அவர் வேகமாக ஓடினால். he will catch the bus, அவர் பஸ்ஸை பிடிப்பார். if he ran fast, run அப்படிங்கிற வேர்போட past tense ran. if he ran fast, அவர் வேகமாக ஓடி இருந்தால் he would catch the bus, அவர் பேருந்தை பிடித்திருப்பார். ஆனால் பிடிக்கலன்னு அர்த்தம், அவர் வேகமாக ஓடலை அப்படின்னு அர்த்தம். செகண்ட் இஃப் கண்டிஷனுடைய அர்த்தமே அதான், ஒரு செய்ய வேண்டியதை செய்யலை அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப ஃபஸ்ட் இஃப் கண்டிஷனையும் செகண்ட் இஃப் கண்டிஷனையும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஓகே, அது அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு இஃப் கண்டிஷன்ஸையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இங்கே நான் கொடுத்த மாதிரி ரெண்டு வேர்ப்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்களாக இமேஜின் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இஃப் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.